கண்மணிக்கும் ப்ரூனோவுக்கும் கரெக்டாக ஊசி போடுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கமெண்டில் கேட்டிங்க. இந்த மந்த் அவங்களுக்கு ஊசி 2 பேருக்குமே இருக்குது. அந்த இயர்லி 1 டைம் போடுவாங்கல்ல அந்த ஊசி தான். ஆனால் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கனால எனக்கு அவங்கள பொறுமையாக கூட்டிகிட்டு போகிறதுக்கான நேரம் அமையலை. கொஞ்சம் நார்மல் ஆகட்டும், கண்டிப்பாக அவங்களுக்கு நான் எப்பவும் போல உள்ள ஊசியை கண்டிப்பாக போட்டுருவேன். இது வரைக்கும் எந்த பெண்டிங்கும் இல்லை. கரெக்டாக அவங்களுக்கு நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். டிவார்மிங்கும் டேப்லெட் கொடுத்துட்டு தான் இருக்கேன். சரியாங்க. அப்புறம் ஆசானி காலையில் ஊர்லேருந்து கொஞ்சம் கறிவேப்பிலை, மாங்காய், கொய்யாக்காய், தேங்காய்லாம் கொண்டு வந்தாங்க. அப்படியே மத்தியானம் வீட்டுக்காரங்க சாப்பிடவும் வந்துட்டாங்க. வரும்போது சும்மா வரலாங்க, ஊர்லேருந்து அண்ணியெல்லாம் வந்திருக்கிறதுனால அப்படியே கலெக்ட்ரேட்டில் இருக்கக்கூடிய கேண்டீனில் சூப்பராக நமக்கு சோளப்பால் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கூடவே கோதுமை பணியாரம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. தொடர்ந்து இன்னைக்கு காலையிலேருந்தே பிடிச்ச மழைங்க அப்படி பெஞ்சிக்கிட்டே இருக்குது. நல்ல குளிர். இந்த நேரத்தில் அவங்க இந்த சோளப்பால் இந்த கோதுமை பணியாரம் வாங்கிட்டு வரும்போது விட்டுருவோமா, அப்படியே எல்லாரும் பட்ட கப்பை எடுத்து வச்சாச்சு சாப்பிட்றதுக்கு. சோளப்பால் இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஒரு கப்பு 20 ரூபா. சரியா. இந்த பணியாரம் ஒரு பீஸ் 5 ரூபாங்க. ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. வீட்டில் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. இப்படி இந்த மாதிரி மழை நேரங்களில் சாப்பிடும்போது உண்மையிலே ரொம்ப இதமாக இருக்குன்னு சொல்லலாம். யாருக்கெல்லாம் இப்படி சாப்பிட பிடிக்குன்னு சொல்லுங்கள். சோளப்பால் ரொம்ப சூடாக தான் இருந்தது. சரியா. வீட்டுக்காரங்க பாசமாக வாங்கிட்டு வந்தாங்க. யாரெல்லாம் இந்த சோளப்பால் பணியாரம் சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.